பர்த்டே 3வது நாள், அதாவது என்னோட பர்த்டே. இப்போ காஞ்சிபுரம் உங்களோட ஒரிஜினலான பர்த்டே 2 நாளா என்ன ஏமாத்தி செலிப்ரேட் பண்ண பர்த்டே. ஆமாங்க, அது உண்மைதான். இன்னைக்கு வந்து இப்போ நம்ம காஞ்சிபுரம் கோயிலுக்கு காமாட்சி அம்மன் டெம்பிள் போக போகிறோம். அங்கேருந்து எங்கே போகிறோம்னு மேடம் சொல்லுவாங்க. எஸ், நம்ம காஞ்சிபுரம் போகிறோம். ஆல்ரெடி நம்ம காஞ்சிபுரம் போய் என்னென்னலாம் பார்த்தோமோ அதே தான் ரிப்பீட் பண்ண போகிறோம். இல்லை புதுசாக ஏதாவது இருந்தாலும் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். அதுதான் இன்னைக்கு நீங்களும் பார்க்க போகிறீங்க. டைம் வந்து 6:30 ஆயிடுச்சு. ஸோ சீக்கிரமாக கிளம்பலாம், வாங்க போகலாம். மறக்காமல் எங்களுக்கு விஷ் பண்ணிடுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், காஞ்சிபுரம் வந்துட்டோம். மேடம் நின்று வயலையே பார்த்துட்டு இருக்காங்க ஃபுல்லாக. ஆமாம், சூப்பராக இருக்குது. காஞ்சிபுரம் உள்ள என்ட்ரு ஆகிட்டோம். லாஸ்ட் வாட்டி வந்து ஃப்ரண்ட்லேயே நின்று நம்ம வந்துட்டு இன்ட்ரோ கொடுத்துருப்போம். அது நல்லா இருந்தது. பட் அதை விட இது இன்னும் சூப்பராக இருக்குது. அதை ஃப்ளாட்டு போட்டு விற்றுட்டாங்க. ஆமாங்க, இல்லை எதுவுமே எல்லாம் காலியாக இருக்குது. பட் இங்கே சூப்பராக இருக்குது. அதான் சும்மா கொஞ்ச நேரம் நின்று செம்மையாக இருக்குது இந்த இடம் பார்க்கறதுக்கு. ரொம்ப அழகாக இருக்குது. எப்பவுமே நம்ம வெளியே இருந்து சில வீடியோஸ் எடுத்துருக்கோம். இப்போ ஃபஸ்ட் டைம் உள்ளே இறங்கி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். இல்லைன்னா அது உள்ளலாம் போகிறேன். கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்காங்க, சூப்பராக இருக்காங்க. அப்படியே நம்மளும் போவோம். செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. சூப்பராக இருக்குது, சில்லுன்னு இருக்குது. கிளைமேட் வேறு நல்லா இருக்கா, சூப்பராக இருக்குது. இதோட சில்னஸ் அப்படியே சூப்பராக இருக்குது. நம்ம பைக் அங்கே நிற்குது. எங்கே தெரியுதா பைக் எஸ்பியோட நிற்குது. டைம் 8:15 ஆக போகுது. 8:10 இருக்கும்னு நினைக்கிறேன். போகணும் சீக்கிரமாக. சண்டே வேறு கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கும். போயிட்டு சாமி கும்பிட்டு அங்கே பொங்கலுங்க சார் போகிறோம். ஓகே வாங்க போகலாம். போகலாமா? போகலாம். கோயிலுக்கு உள்ளே வந்தோம். சிவன் கோயிலுக்கு உள்ளே போகிறோம். அந்த நந்திக்கிட்ட நம்ம ஃபோட்டோஸ் எடுத்தோம். இந்த வருஷம் அதை நம்ம வந்து ரீக்ரியேட் பண்ணுறோம். ஆமாம், நான் சேம் ட்ரெஸ் தான் போட்டிருக்கேன். இவங்க மட்டும் வேறு ட்ரெஸ் போட்டிருக்கேன். ஆமாம். இவ்வளோ வந்து சாமியை பார்த்துட்டோம். கோயிலை வந்து உடச்சி மறுபடியும் கட்டிகிட்டு இருக்காங்க. ரெனோவேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ஃப்ரீயாக தான் இருக்குது. சண்டே ஃப்ரீயாக இருக்குது. சாமி பார்த்துட்டு உள்ளே வந்து ஒரு ரவுண்ட் போயிட்டுருக்கோம். என் ஹைட்டுக்கு ஃபுல்லாக அந்த இது எடுத்து போட்டு வச்சுருக்காங்க. அதனால் ஃபுல்லாக இடிக்குது. சுற்றி நிறைய லிங்கம். சூப்பராக இருக்குது. அதை வீடியோஸில் மறக்காமல் பாருங்கள். நீங்களும் வேண்டிக்கிங்க, நல்லது நடக்கும். நடக்கும். ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. பிள்ளையார் கூட போய் ஃபோட்டோ எடுக்க போகிறாங்களாம். அதான் போகிறாங்க. ஆமாம், போன வாட்டி எடுத்தோம் நாங்கள். எப்போல்லாம் இங்கே வரும் அப்போலாம் உங்கள் பேர் பார்த்தீங்களா? இதுக்கு பேர் தான் சேட்டை. இந்த பாருங்க. பிள்ளையார்கிட்ட போய்ட்டு வீடியோ வேறு. இங்கே ஓடுறாங்க, இந்த இடத்துல ஓடுறாங்க. ஃபுல்லாக ஒரே இது தான். பாருங்கள், இந்த இடமே சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. ரொம்ப செம்மையாக இருக்குது. அடுத்து எந்த கோயில் போகலாம்? காமாட்சி அம்மன் டெம்பிள் போகணும். இல்லை உலகளந்த பெருமாள் போய் பார்க்கணும். பார்ப்போம், வாங்க போகிறோம். ஒரு இம்பார்ட்டண்ட் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சார் வந்து வரும்போதே சொல்லியிருந்தாங்க காஞ்சிபுரம் அந்த கோவில் இட்லி ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக ஒரு பீஸ் மட்டும் ஒரே ஒரு பீஸ் மட்டும் தான் இருந்தது. அதுவும் லாஸ்ட் பீஸ் இருந்தது. ட்ரை பண்ணணும்னு ஆசை. எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ண போகிறோம். நல்லாயிருக்கு. பொடி வச்சு கொடுத்துருவாங்க, டேஸ்டியாக இருக்குது. நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம். அது எதுவும் தொட்டுக்கெல்லாம் தர மாட்டாங்க. பட் கோயிலில் வாங்குறதுனால டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. அது மட்டும் இல்லை, அப்படியே சாப்பிட்டாலும் நல்லா இருக்குது. அந்தளவுக்கு நல்லா இருக்குதுன்னு நினச்சேன். டேஸ்ட் சூப்பராக இருக்குது. இப்போ கோயிலேருந்து வெளியே போகிறோம். அடுத்த கோயில் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா உலகளந்த பெருமாள் கோயிலுக்கு போகிறோம். அதை மேடம் விஷயம் பண்ணுவோம். ஆமாம், லாஸ்ட் டைம் வந்தப்போ அதுவுமே அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் இருந்தது. இப்போ முடிச்சிட்டாங்களா என்னன்னு போய் பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து காமாட்சி அம்மன் டெம்பிள். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறோம். வீட்டுக்கு போயிட்டு இல்லை சாப்பிட போகிறோங்க. எங்கே வந்திருக்கோம்? உலகளந்த பெருமாள் கோயில். போன வாட்டி வந்தோம், அதெல்லாம் பண்ணியிருந்தாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த வாட்டி சூப்பராக கட்டியிருந்தாங்க. போய் பார்க்கலாம்.
உலகளந்த பெருமாள் கோயிலுக்கு வந்தோம். சூப்பராக இருந்ததுங்க. கண்டிப்பாக வந்து பாருங்கள் எல்லாருமே. நான் இதுக்கு முன்னாடி பெருமாளை பார்த்துருக்கேன், படுத்துக்க பெருமாள். இதுக்கு முன்னாடி வீடியோஸில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க மச்சாவதார பெருமாள். இந்த பெருமாள் சூப்பராக இருக்கார் பார்க்குறதுக்கு. கன்ஃபார்மாக காஞ்சிபுரம் வந்தீங்கன்னா காமாட்சி அம்மன் டெம்பிள், அந்த சிவன் கோயில் இல்லாமல் கண்டிப்பாக அந்த டெம்பிள் வந்து பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்குது. செம்ம வைப்ஸ். அவ்வளோதான் சொல்லிட்டீங்க, வந்து பார்ப்பாங்க. இதான் என் பொன்னாடி தான் வந்து என்னை கூப்பிட்டு வந்தா. பொன்னாடி வந்தா இல்லை, இந்த வாட்டி வந்தோம். சூப்பராக இருந்தது. சார் பார்த்தோன்னே ஐ லவ் யூ டியர். தேங்க்யூ, ஐ லவ் யூ டூ. காமாட்சி அம்மன் டெம்பிள் லாஸ்ட்டாக போகிறோம். இதுக்கு மேலே வீடியோ எடுக்க முடியாது. எஸ், கோயில் உள்ள அலவுடான்னு தெரியல. ஸோ என்ட்ரன்ஸில் இருக்கும். உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு வந்து உங்களை நாங்கள் மீட் பண்ணுறோம். காஞ்சிபுரம் என்ட்ரான நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், அந்த இடத்துக்கே வந்தாச்சு. ஸோ ரிட்டர்ன் வந்து இப்போ வீட்டுக்கு போக போகிறோம். காஞ்சிபுரத்துக்கு பாய் பாய் சொல்லிட்டு. ஆமாம், 3 டெம்பிளில் சாமி கும்பிட்டாச்சு. ரொம்ப சூப்பராகவே எனக்கு தரிசனம் வருது. சாரோட பர்த்டே எப்படி போச்சுன்னு இப்போ சார் சொல்லுவார். ரொம்ப சூப்பராக போச்சு. ஒரே ஒரு இட்லி தான் இருந்தது, காஞ்சிபுரம் இட்லி எனக்கு மட்டும் கிடச்சிது. ஆமாம், காஞ்சிபுரம் இட்லி ட்ரை பண்ணணும்னு சொன்னாங்க, ட்ரை பண்ணியாச்சு. அண்ட் டிஃபனுமே வந்துட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு இப்போ டைம் வந்து 10:30 அந்த மாதிரி ஆகுது. ஒரு 2 to 3 ஹவர்ஸில் வீட்டுக்கு போய்டும். அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு அங்கே பண்ணுற கரெக்டாக வீடியோவில் பார்ப்போம். ஆமாம், ஈவினிங் வந்து நமக்கு என்ன செலிப்ரேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பாருங்கள். எஸ், போயிட்டு வந்துட்டு நல்லா தூங்கிட்டோம். நைட் ஆயிடுச்சு. மேடம் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், மத்தியானம் 12 o'clock ரீச் ஆனால் வந்தானே நல்ல தூக்கம். இப்போ வந்துட்டு 6 o'clock ஆயிடுச்சு. கேக் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம், வந்துடுச்சு. இப்போ வந்து கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ண போகிறோம். நான் தான் கேக் கட் பண்ண போகிறேன். இல்லை நீங்கள் தான் கட் பண்ண போறீங்க. நான் உங்களுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு போயிடுவேன். ஆமாம், பர்த்டே பாய் பேபியா? நான் தான் பேபி. யார் பேபி கமெண்ட் பண்ணுங்க. கட் பண்ணுங்க. ஏய், கிளாப் பண்ணுங்க. கிளாப் சவுண்ட் கேக்குதா? ஓகே, இப்போ வந்து கேக் வெட்ட போறோம். கேக் வெட்டுங்க மேன். என்ன ஸோ நம்ம யாரும் பெருசாக இன்வைட் பண்ணல, அதனால குட்டி கேக் தான் வாங்கி நம்ம வந்து வெட்டிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பர்த்டே பாய்க்கு கொடுத்துடலாம். சாரி, ஸ்டாண்ட் உடச்சிட்ட காரணத்தினால கையிலேயே நாங்கள் ஹேண்டில் பண்ணிடுவோம். ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. நெக்ஸ்ட் கேக் வந்து எங்கள் அத்தைக்கு. இதை நானே சாப்பிட்டுக்கிறேன். பர்த்டே ரொம்ப சூப்பராக போச்சு. இந்த வருஷம் ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட ஒய்ஃப் தான் எல்லாத்தையும் பண்ணாங்க. அதனால் பர்த்டே சும்மா 100 ஆயிடுச்சு. அப்போ போன வருஷம் யார் பண்ணது? போன வருஷம் நானே பண்ணேன், மொக்கையாக இருந்தது. இந்த வருஷம் எல்லாத்தையும் எடுத்து போட்டு போனோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. கோயிலுக்கு போனோம். அதுவும் 3 நாள் செலிப்ரேஷன். ஃபர்ஸ்ட் நாள் ஃபேண்டாஸ்டிக் 4 படத்துக்கு போனோம். 2ஆவது நாள் ஈசிஆர் தர்காவுக்கு போனோம். அங்கே இருக்க ஒரு பெருமாள் கோயில், மச்ச பெருமாள் கோயிலுக்கு போனோம். அதுக்கப்புறம் இன்னைக்கு காஞ்சிபுரம் கோயில், 3 கோயிலுக்கு கவர் பண்ணுவோம் காஞ்சிபுரத்தில். இன்னைக்கு டே ஓவர், அதான் பர்த்டே ஓவர். அப்பாடா, பர்த்டே முடிஞ்சிச்சுப்பா. ஆமாம், அடுத்த ஒரு நல்ல வீடியோஸில் மறுபடியும் உங்களை சந்திக்கலாம். அது முன்னாடி என் ஒய்ஃப் ஏதோ சொல்கிறாங்களா? ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இன்னைக்கு டே ரொம்ப சூப்பராக போச்சு. உங்களோட பர்த்டே ரொம்ப ஹாப்பியாக போனால் அதுவே எனக்கு போதும். அண்ட் எங்கள் அத்தை என் வீடியோவில் காட்டுறதா அவங்க நைட்டி போட்டுருக்காங்க, சாரி கட்டல, அதனால தான். ஸோ இப்போ போய் அவங்களுக்கும் கேக் கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிடும். நைட் என்ன சாப்பிடுது? நைட்டு பிரியாணி வச்சு சொல்லு. எப்பவுமே பிரியாணி தான் சாப்பிடுவோம். எல்லா நாளும் பிரியாணி தான். வாரத்தில் 30 நாள்னா 30 நாள் 28 நாள். அதான் மாசத்துல சொல்லுங்க. மாசத்துல 30 நாள்ல 4 நாள் மட்டும் சாப்பிட மாட்டோம். மிச்சம் வந்து 26 நாள் கண்டிப்பா பிரியாணி தான். நம்பாதீங்க, சும்மா நம்ம இப்போ பிரியாணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. எஸ், லைஃப் ஸ்டைல் ஆஃப் திவ்யா மகேஷ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.